ஹாய், நான் உங்களுக்கு இன்றைக்கி டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இட்லி தோசை சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 1 இது மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 20 இது மாதிரி ஒரு தோல் உரித்து அலம்பி இது மாதிரி வச்சுக்கணும். பாசிப்பருப்பு 1/4 கப் இது மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு 1 இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். கடுகு 1/2 டீஸ்பூன். தக்காளி 1 இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன். தேங்காய் 2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். ஒரு குட்டி எலும்பிச்சம்பழ அளவு புளியை ஒரு 1/2 hour முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது வறுத்து அரைக்க வேண்டிய பொருள்: கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி வரை 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு ரெட் சில்லிஸ் ஒரு 6, எண்ணெய் தேவையான அளவு, குட்டி வெங்காயம் ஒரு 1, கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ முதல்ல பேன் ஹீட் ஆனோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு இந்த வறுத்து அரைக்க வேண்டிய பொருள்லாம் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, அப்புறம் அந்த கொத்தமல்லி வர, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுண்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ அந்த மிளகாவையும் போட்டு ஒரு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால அது வறுக்க தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கும்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிளகா வறுபட்டுட்டு இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போது பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு அதில் கடுகு வெடிச்சோன்னா இந்த உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே கருவேப்பிலை நல்லா வறுபட்டோன்னே இந்த குட்டி வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே இந்த தக்காளி, கொஞ்சம் வதங்கினோடனே கேரட், இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதக்கிட்டு இதில் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு இந்த காயை ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச சாமானெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ ஜாரில் இந்த வறுத்து வச்சோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த தேங்காய் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தேங்காய், அப்புறம் ஒரு குட்டி வெங்காயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். பச்சையாகவே அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை வெங்காயம் போட்டு அரைச்சா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த காய் நல்லா வெந்துட்டு இதில் இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் இந்த சாம்பார் பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு.
இப்போ இது வந்து இந்த பொடி வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பொடி வாசனை போய் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சுடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போது இந்த பாசிப்பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துன்ட்டு ஒரு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது திரும்பியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுடுத்து. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுட சுட டிஃபன் சாம்பார் ரெடி.